கொஸ்லாந்தை மீரியபெத்தவில் இடம்பெற்ற இயற்கை சீற்றத்தின் குற்றவாளிகளாக இன்னும் மீரியபெத்த மக்கள் மாக்கந்த தொழிற்சாலையில் சிறைவாசம் அனுபவிக்கின்றனர். தண்டனை காலம் 1 வருடம் என்று அன்று நிர்ணயிக்கப்பட்டாலும் இன்று வரை விடுதலையின்றி பிள்ளைகளோடு சிறைவாசம் அனுபவிப்பது வேதனைக்குரிய விடயமாகும். மீரியபெத்த அனர்த்தம் ஏற்பட்டு 1 வருடம் ஆகின்றது. கடந்த வருட தீபாவளியை இன்புற தனது உறவுகளோடு கொண்டாடிய மீரியபெத்த மக்களின் இன்றைய நிலை மிகவும் கொடியது. போன வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் எல்லோரும் சந்தோஷமா வீட்டில் இருந்தோம். மருமக பேர பிள்ளைகள் மருமக எல்லாருமே. இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் இந்த அனாதி மாதிரி மாக்கந்த ஸ்டோர்ல நாங்கள் எல்லாருமே ஒரு உதவியும் இல்லாம நாங்கள் அனாதி மாதிரி ஒரு நல்லது பொல்லது இல்லாம உறவினர்கள் எல்லாத்தையும் பிரிஞ்சு நாங்கள் தனியா தான் இந்த மாக்கந்த வெற்றியில நாங்கள் இருக்கிறோம். போதிய ஊதியம் பெற்று கௌரவத்துடன் இணையற்ற மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடிய இந்த மக்கள் இன்று அனைவரிடமும் கையேந்தி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பண்டிகை என்றாலே சிறுவர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஆனால் இந்த சிறுவன் தமது உறவுகளை மீரியபெத்த மண் சரிவில் இழந்து தவிர்த்துக் கொண்டிருக்கின்றான். போன வருஷம் தீபாவளிக்கு எங்க அம்மாவெல்லாம் இருந்துச்சு, வீட்டுல எல்லாரும் இருந்தோம். இந்த வருஷம் யாருமே இல்ல, நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. போன பையனை அம்மா பலகாரம் எல்லாம் சுட்டு கொடுத்தாங்க, இந்த பையனை பலகாரம் சுட்டு கொடுக்க யாருமே இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். மண்ணெண்ணெய் அடுப்புகளில் சிறுவர்களின் ஆசைக்காக தீபாவளியை கொண்டாடும் எண்ணத்துடன் இந்த தாய்மார்கள் கலங்கி நிற்கின்றனர். இந்த வருஷம் நாங்க எந்த விதமான இதுமே செய்யல. ராமன் அடுப்புல நாங்க எந்த விதமான வேலை பலகாரமும் ஒண்ணுமே சுடல. நாங்க பலகாரம் எதுவுமே செய்யல. நாங்க பெரிய 6 அடி இடத்துல துக்கமா தான் இருக்கிறோம். காலத்தின் கொடுமை மீரியபெத்த மக்களின் வாழ்வியலை தொலைத்து விட்டது. ஆனால் அதனை ஈடு செய்ய கடமைப்பட்டவர்கள் இன்னும் அரசியல் லாப பேச்சுக்கு முக்கியத்துவம் அளித்து செயற்படுகின்றனர். இழந்த வீட்டுக்கு பதில் வீடு கட்டிக் கொடுக்கும் பொறுப்புடைமை அரசாங்கத்துக்கு காணப்படுகிற நிலையில் அதனை பெற்றுக் கொடுக்க கடமைப்பட்டவர்கள் சட்டவாக்கு சபை உறுப்புரிமையை பெற்று பராமுகமாயிருப்பது கவலைக்குரிய விடயமாகும்.